காயத்ரி கார்த்திக் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இனிமேல் திங்கக்கிழமை வந்து நம்ம எல்லாருக்கும் தீபாவளி, அதனால் முன்னாடியே சொல்லிக்கிறேன். நான் வந்து இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நானும் அத்தையும். அந்த வீடியோஸ் தான் இன்னிலேருந்து வந்து பாட்டாக அப்லோட் ஆகும். 2 நாளுக்குள்ளே பாட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வீடியோவும் அப்லோட் ஆகும். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பாக் செஞ்சுருக்கோம். பட் மைசூர் பாக்கோட எலாபரேட் வீடியோ நான் போடல, ஏன்னா ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிரசத்துக்கு வந்து பாகு எடுத்திருக்கோம், அதோட பார்க்கலாம். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் போடுறது, முறுக்கு வந்து புளியறது, அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணுறதுலாம் கூட இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதிரசம் வந்து பாகு எடுத்திருக்கோம், அது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து அதிரசம் தட்டுறது, முறுக்கு புளியறது அதெல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஒரு 3 பார்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறோம் அப்படின்றது அப்படியே பார்த்துடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு 1-2 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறமேட்டு கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது போயிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து மைசூர் பாக் தாங்க ரெடி பண்ணிட்டாங்க டக்குன்ட்டு காலையிலேயே. ஏன்னா வந்து மற்றதுக்கெல்லாம் வந்து அரிசியெல்லாம் காய போட வச்சுருந்தாங்க, அதை நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். அது காய போட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மைசூர் பாக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல் மைசூர் பாக் செய்வாங்களா, அதுதான் செஞ்சாங்க. இதுக்கான வீடியோவை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுக்கலை, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு அதை எப்படி செய்யணுன்றதை செய்யுங்க. ஆனால் ஆயில் பார்த்து பத்திரமா செய்யுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மைசூர் பாக் அப்படியே மெல்ட்டிங் மைசூர் பாக் மாதிரி சாப்பிட்லாம். நீங்கள் அது வந்து ஈஸியாக செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் பாக் செய்யறதுக்கு முன்னாடி எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா முறுக்குக்கு வந்து காய வச்சுட்டாங்க. முறுக்குக்கு அதிரசத்துக்கு காய வச்சுட்டாங்க. முறுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அரிசி வந்து காயணும். வெளியில் பார்த்தாலே மழை உங்களுக்கே தெரியும், இல்லைனா வெயிலே காய வச்சுருப்பாங்க நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிலோ வந்து முறுக்கு மாவு, 2 கிலோ முறுக்கு மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து உளுந்து எடுத்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டில் வந்து அரிசியும் பொட்டுக்கடலையும், அரிசி ஒரு கைப்பிடியும் பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடியும் போட்டுட்டு, அரிசி நல்லா பொரி மாதிரி வரும்ல அந்த அளவுக்கு வறுத்துட்டு உடச்ச கடலை வந்து கொஞ்சம் போட்டு அதையும் சேர்த்து வறுத்து கொடுத்துட்டாங்க. அதிரசத்துக்கு வந்து ஈரப்பதமாகவே காய வச்சு கொடுத்துட்டாங்க. ஈரப்பதமானால் கையில் எடுத்து கீழே போடும்போது அரிசிலாம் உதறவும் செய்யணும், கையில் 1-2 ஒட்டியிருக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா அரிசி நம்ம வந்து மாவு மில்லில் கொண்டு வந்துட்டு நான் என் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்தே வந்து அரைச்சிட்டு போனோம். பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா அரிசி மாவு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், அப்படியே அந்த ஈரத்தோடையே இருக்கும். இந்த ஈரத்துக்கு காயறதுக்குள்ளே வந்து நம்ம பாகு எடுக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்ட்டு வந்து பாகுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன், நல்லா ஈரமாக இருக்குது. இதை திறந்து வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து காற்று பட்டு அந்த மாவு வந்து ஒரு மாதிரி காஞ்சிரும். அதே சமயம் ரொம்ப நேரமும் ஆகக்கூடாது, ஏன்னா புளிச்சிடும். அதனால் வந்து டக்குன்னு பாகு எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா பாகு எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் அந்த மாதிரி அளவு தான் நாங்கள் வந்து இந்த அதிரசத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக நீங்கள் வந்து வெல்லம் போட்டிங்கன்னா லாஸ்ட்டு எல்லா மாவையும் இதில் போட்டு கிண்டுறப்ப அது ஒரு பதம் கிடைக்கும், அது வந்து சூப்பரான பதம். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் அந்த அளவுக்கு போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் வந்து ரொம்ப டெஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெல்லம் கரைஞ்சோடனே என்ன பண்ணணுன்னா வடிகட்டிட்டு திருப்பியும் வந்து பாத்திரத்தில் போட்டு நீங்கள் கிண்ட ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ வந்து நாங்கள் வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து கெட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சோடனே கொதிக்க கடகடன்னு ஆரம்பிச்சிடும். அப்புறமேட்டு என்ன பண்ணணுன்னா பக்கத்துலேயே ஒரு தட்டுலேயோ கிண்ணத்துலேயோ வந்து நீங்கள் ஒரு தண்ணி ஊற்றிக்கிட்டு ரெடியாக வச்சுட்டே இருக்கணும். அதை நான் எப்படி வந்து பதம் பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் அந்த போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு போரிங்காக தான் இருக்கும். இந்த வீடியோவை இப்படி ஃபுல்லாக எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த அதிரசத்துக்கான பாகு எப்படி எடுக்கிறதுன்ட்டு உங்களுக்கே என்னால் காமிக்க முடியும். கொஞ்சம் லாங்காக இதே ப்ராசஸ் ரொம்ப நேரம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்காமல் கொஞ்சம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் எப்படி பாகு எடுக்கிறதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு இது வராதுங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பார்க்குறேன். ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்தோம். நான் என்னோடய 20 இயர்ஸ் வரைக்கும் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். பார்த்திங்களா இங்கே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் கொதிக்க ஆரம்பித்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறத்துலேருந்து அந்த தண்ணியில் ஊற்றி பார்த்தோம். அது ஊற்றி பார்க்கும்போது தண்ணியில் ஊற்றிட்டு இப்படி வலிச்சு எடுக்கும்போது அது அப்படியே வந்து கையோடு வரணும், பந்து மாதிரி வரணும். இது கரையுது பார்த்திங்களா, இப்படி விழக்கூடாது, அந்த மாதிரி பந்து மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது வரணும். நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். நான் ஒரு வீட்டில் வந்து 20 இயர்ஸ் வந்து வாடகைக்கு இருந்தோம். அப்பா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அங்கேருந்து கிளம்புற அந்த தீபாவளி வரைக்குமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆச்சி இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து எங்களோட ஹவுஸ் ஓனர். நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், நான் ஆச்சின்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள. அப்படி தான் அவங்க எங்ககிட்டலாம் பழகுனாங்க. நான் என்கிட்டையும் சரி என் தம்பிக்கிட்டேயும் சரி அப்படி தான் பழகுனாங்க. அவங்க தாங்க எங்கள் அம்மாவுக்கு எப்பயுமே பாகு எடுத்து தருவாங்க. அவங்க பாகு எடுத்து கொடுத்து ஒரு வாட்டி கூட அந்த அதிரசம் உடஞ்சதாக வந்து நான் பார்த்ததே கிடையாது. அது ஆனால் எங்கள் அம்மா எடுத்து நிறைய வாட்டி சொதப்பியிருக்காங்க. சொதப்பி தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அவங்க பாகு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிடையாது, திருப்பி சுற்று அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பாகு எடுக்கும்போது நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் எடுத்து பார்த்துட்ருக்கோம், அந்த மாதிரி பந்து மாதிரி வரவே இல்லை. திருப்பியும் அந்த எடுத்து நம்ம வந்து இந்த பாகிலேயே போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல தண்ணி ஊற்றி தான் வந்து நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வருது. ஒரு 1 மினிட் ரொம்ப நேரம் விட்டு எடுத்திங்கன்னா டக்குன்னு வெல்லம் வந்து கெட்டியாயிரும். அப்புறம் வந்து அதிரசம் நல்லா வராது. வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்படியே பொறன்னு ஆகிடும்ல, அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து டைம் விடாமல் ஒரு ஹாஃப் மினிட்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே சேர்த்து எடுக்கணும். நீங்கள் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு அந்த வந்து சேர்ந்து வருது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து வர வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கையில் நம்மளால் எடுக்க வரணும். எடுத்து இப்படி போட்டால் அது அப்படியே பந்து மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வரணும். அவ்வளோதான் வந்து பாகு வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடியான பாகில் வந்து நாங்கள் சுக்கும் ஒரு 5 ருபீஸ்க்கு சுக்கு பேக்கெட் கடையில் விற்கும். அந்தளவுக்கு தான், எனக்கு அளவு சொல்ல தெரியல, அந்தளவுக்கு சுக்கு போட்டிருக்கோம். ஒரு 5-6 ஏலக்காவையும் இதோடு சேர்த்து பொடி பண்ணி அப்படியே மாவாக ஜெலிச்சுட்டு நம்ம இப்போ அந்த பாகோடு சேர்த்துட்டு இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக பொசிஷனில் உட்காந்துருங்க. ரொம்ப அசிங்கம்லாம் பார்க்காம அதை காலை வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் நான். நீங்களும் அதை வந்து மோஸ்ட்லி பார்க்காதீங்க, ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து இந்த காலால் பிடிச்சிக்கிட்டா தான் நம்மளால் ஈஸியாக கிண்ட முடியும். லாஸ்ட் வரைக்கும் கிண்டுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வேறு பொசிஷன்லலாம் உட்காந்து பிடிக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கீழே விடும், அதையும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க வீடியோவில் அதெல்லாம் பார்க்க முடியலன்னா. பட் இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து பாகு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்க முடியும், ஈஸியாகவும் எடுக்கலாம். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி பாகு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தேவை. ஒருத்தவங்க வந்து அந்த மாவு நம்ம அரைச்சிட்டு அந்த மாவு எடுத்து போடணும், ஒருத்தவங்க வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து டக்குன்னு ஒரு இடத்துல கெட்டி பிடிச்சிரும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் மாவு போட ஒருத்தர் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நான் வருஷக்கணக்காக உட்காந்து பார்த்துருக்கேன். எங்கள் ஆச்சிக்கிட்டேயும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்கள் அத்தையும் நானும் இந்த மாதிரி வருஷக்கணக்காக கிண்டிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் யாரோட இந்த மாதிரிலாம் சேர்ந்து செய்வீங்க, இல்லைனா ஃபேமிலியாக சேர்ந்து மொத்தமாக ஒன்றா செஞ்சுப்பீங்களா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரே ஆளெல்லாம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தீபாவளிக்கு நீங்கள் என்னென்ன ஸ்வீட் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம்தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி காமிக்கும்போது தான் வந்து நான் எப்படி செய்கிறேன், நானே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை, ரொம்ப நேரம் போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி போடும்போது போட பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிட்டே வருது, தெரியுது அவங்களுக்கு, அது எங்கேயுமே கெட்டி படவே இல்லை. மிக்ஸ் ஆக பார்த்திங்கன்னா அது வெல்லத்தோடு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து மாவு அவ்வளோதான், மாவு இதுக்கப்புறம் போட்டால் அதிகமாயிரும்னு தோணும். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ரைஸ் பவுடர், அப்புறமேட்டு இந்த வெல்லம் பாகு
எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ பாகு. இதை கரெக்டாக நீங்கள் வந்து வேல்யூ பண்ணி போட்டிங்கன்னா அந்த மாவுக்கு இந்த பாகு வந்து கரெக்டாக இருக்கும். நான் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் டப்பாவோட சாய்ச்சி கூட கிண்டியிருப்பேன். லாஸ்ட்டாக பக்காவாக வந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு பாகு. நாளைக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் அதிரசம் தட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி வருதுன்னு பாருங்கள். அதிரசம் தட்டுறதுக்கு கூட ஈஸி தாங்க. இந்த மாதிரி பாகு எடுக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. அவ்வளோதான். இப்போ என்னோடய பொசிஷன் மாறிடுச்சு. ஏன்னா வந்து மொத்தமாக என்னால் ரொம்ப நேரம் கால் அப்படி வச்சுட்டு உட்கார முடியாததுனால காலை நீட்டி 2 காலுக்கு நடுவில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கீழேயும் சிந்திருச்சு, கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, சாரிங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து. அந்த மாவு பார்த்திங்களா, உங்களுக்கு என்ன தோணும், இதுக்கு மேலே மாவு பட்டால் கெட்டியாயிரும் அப்படின்னு தானே தோணும். அந்த மாதிரி வந்து நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. நானே சில வீடியோஸில் ஓட்டி தான் பார்ப்பேன். இப்படி ஓட்டி பார்க்குற சமயத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரெசிப்பியில் ஏதோ ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியன்ட் மிஸ் ஆகிருக்கும். நம்ம சாப்பிடும்போது தான் தெரியும், ஓகே என்னமோ மிஸ் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா நான் வீடியோவை ரீப்ளே பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நான் உங்களை இந்த மாதிரி வீடியோஸை நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் ஃபுல்லாக பாருங்கன்ட்டு. இந்த மாதிரி பாக எடுக்கிற விஷயத்துலலாம் ஃபுல்லாக பார்த்தா தான் வருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நான் இப்படி கலரிட்டு இருக்கிறதுனால எங்கேயாவது கெட்டி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எங்கள் அத்தைக்கிட்ட திட்டு வாங்கின தருணம். நான் நின்ன உடனே அவங்க போட்டாங்கன்னு டப்புன்னு அவங்க கையில் அடித்து மாவு கீழே விழுந்துருச்சுங்க. எங்கள் அத்தை பாத்தியா தட்டி விட்ட அப்படின்னு சொன்னாங்க. நடக்கிறது தான் இது. லாஸ்ட் வரைக்கும் எங்கள் அத்தை கூட சொல்லிட்டே இருந்தாங்க, கெட்டியாயிடுச்சு, போதுங்காயத்ரி நாங்கள் இல்லை அத்தை அது ஃபுல்லாகவே இது வலிக்கும், அந்த கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியிலலாம் அப்படியே கையெல்லாம் உலைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே அது தோணும். ஆக்சுவலி இது வந்து துடுப்பில் தான் வந்து செய்வாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்து இருக்குல்ல, எங்கள் வீட்டில் துடுப்பு இருக்குது, பட் ரொம்ப லாங்காக இருக்கும். பட் இந்த பாத்திரத்துக்கு வந்து துடுப்புலலாம் போட்டு கிண்டுனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வந்து நான் மத்து எடுத்துகிட்டு மத்தோட பேக் சைடில் வந்து நாங்கள் வந்து கிண்டிகிட்ருக்கோம். அவ்வளோதான். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல் மாவையும் கொட்டிட்டேன். இந்த மாதிரி லாஸ்ட் மாவு கொட்டும் போது பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் ஊற்றிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதிரசம் வந்து வாசனையாக இருக்கும், நெய் வாசனையோடு இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். லாஸ்ட் அதிரசம் சாப்பிட்ற வரைக்குமே சாஃப்டாக வரும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், அப்படியே எடுத்து அதிரசம் சுடலாம். ஆனால் நம்ம இப்போயே சுட்டால் வந்து அது கொஞ்சம் இதுவாக இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து இந்த மாவை அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விடணும். எப்போயுமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி வந்து அதிரசம் பாகு எடுத்துட்டோன்னா மறுநாள் தான் அதிரசத்தை தட்டி எடுப்போம். அப்படி தட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வரும் அதிரசம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் ஊற்றிட்டு மாவெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. எங்கேயுமே வெள்ளை கலர் மாவு தெரியல. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்கள். சைடில் அந்த மேலே ஒட்டியிருக்கிறத தவிர வேறு எங்கேயுமே வந்து அந்த ஒயிட் கலர் மாவு தெரியவே தெரியாது. அவ்வளோதான். ஃபுல்லாக கிண்டியாச்சு. மாவே பார்த்திங்கன்னா மாவு போட்டு அந்த சூடே எனக்கு தெரியல கையில். ஸோ கை வழியாகவே நான் அந்த மாவுலாம் எடுத்து வலிச்சு போடுறேன். அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்க, சைடில் இருக்கிறதெல்லாம் சுரண்டி போடுறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வர சொன்னேன் தட்டுறதுக்கும். லாஸ்ட்டாக அதே மாதிரி இதை கரெக்டாக நல்லா வலிச்சு கிழிச்சு நடுவில் வந்து சென்டராக வச்சு தட்டிடணும். சென்டராக வலிச்சு கிழிச்சு தட்டிடணும். தட்டினதுக்கப்புறமேட்டு மேலே வந்து நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதாச்சும் ஒன்று ஊற்றி வச்சிடணும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவுக்கு வந்து சீல் பண்ணுற மாதிரி அந்த மாவை வந்து கரெக்டாக வந்து உள்ளே பதப்படுத்தும். நல்லா சுரண்டிட்டு நடுவில் ஃபுல்லாக வந்து தட்டி வச்சுக்கணும். நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா தட்டிடுவேன் நான். தட்டிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டா இது அப்படியே வந்து அந்த மாவை நல்லா சீல் பண்ணி வச்சுருக்கோம். ஓவர் நைட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வச்சுருந்து உள்ளே வந்து பதப்படுத்தும் அந்த மாவை. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். பார்ட் 2 வீடியோவில் அதிரசம் எப்படி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு தவறாமல் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாளே வந்து பார்ட் 2ஓட வீடியோவும் வந்துடும். நான் வந்து ஏன் இவ்வளோ நாளாக இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லை.
மண்டேல ஆரம்பிச்சு எனக்கு தேர்ஸ்டே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டு காஃபு. அப்புறமேட்டு நேற்று தான் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை இப்படியே இருந்தேன்னா தீபாவளிக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க கொடுத்த மாத்திரையை 2 டோஸ் போட்டதுக்கப்புறம் தாங்க எனக்கு வந்து சரியாச்சு. இல்லைனா இவ்வளோ கூட என்னால் பேசியிருக்கவே முடியாது. இப்படி பேசும்போதே பார்த்திங்கன்னா நடுவில் எனக்கு காஃப் வருது. நான் பாஸ் பண்ணிவிட்டு இரும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேசுகிறேனே இந்த வீடியோவில். பாருங்க நல்லாவே ஆயில் ஊற்றி மேலே ஃபுல்லாக தடவி விட்டாச்சு. இந்த ஆயில் ஊற்றுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எடுக்கும் போது அழகாக ஒரு தட்டில் வடிச்சிங்கன்னா அந்த ஆயில் அப்படியே மேலோட்டமே வந்துடும். பேசவே முடியல, அதனால தாங்க முன்னாடியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணல. இல்லைனா கண்டிப்பாக மண்டேலேருந்து ஒரு ஸ்வீட்டாகவே ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் என் பிளானே. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி துணி போட்டு தாங்க இந்த அதிரச மாவை கட்டி வைப்பாங்க. கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரத்துக்கு தட்டு போட்டு மூட மாட்டாங்க. அந்த 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அதில் உள்ளே இருக்க ஹீட்னால் தண்ணி பட்டு சொட்டக்கூடாதுன்றதுனால தட்டு போட்டு மூட மாட்டாங்க. 1 மணி நேரம் கழித்து பாத்திரத்தை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே ஜில்லுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம். திருப்பியும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறமேட்டு இந்த வீடியோக்கான பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். டக்குன்னு வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு. பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.